ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே பத்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்ச மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது விரிவுபடுத்தி ஆல் இந்திய வெற்றி கழகமா மாத்தி மத்தியில ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது தான் தாவேகாவுடைய அடுத்த அஜெண்டா அப்படின்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்றேன், இந்த மாதிரிலாம் அஜெண்டாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஆரம்ப புள்ளியா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்த் சைடு இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம், பீகார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல கிரியேட்டர்ஸை பிடிச்சி அங்க பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் விஜய் ரீல்ஸ் ஹீரோ நகி ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா ஒரு மாநில கட்சியா இருக்கிறத விட தேசிய அரசியல்ல முக்கியமான ஒரு கட்சியா உருவெடுக்கணும் அப்படின்னும் விஜய் ஆசைப்படுறாராம். விஜயனுடைய ஆசை என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டப்பே பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சிட முடியாது, பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, பல வருஷமா பல நின்று கொட்டை போட்ட கட்சியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் ஆறுடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அசால்ட்டா அடிச்சு தூக்கி சோலோ பர்ஃபார்மன்ஸா பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் இருக்கு இல்லையா, தமிழக அரசியல்ல ஒரு பீஸ்ட் மூடுக்கு போயிருந்துச்சு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவுடைய வெற்றிய திமுக அதிமுக விடுங்க, தாவேகாவை சார்ந்த பலருமே நம்பல அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இந்த அளவுக்கு மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரமா போராடி திமுகனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்து அடிச்சு பிடிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்துச்சு தாவேகா. சரி, ஓகே, அவ்வளவுதான். அவங்களுடைய பிளானே என்னன்னு பார்த்தோம்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு தானே சொன்னாங்க. அப்ப இனிமேல் முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடுதுப்புன்னு பார்த்தோம்னா நார்த் சைட்ல விஜய் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கு பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமான எலிவேஷன்லாம் கொடுத்தாங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முதலமைச்சருக்கு நார்த் சைட்ல எலிவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை ஹீரோவா இருக்கிறதுனால இந்த எலிவேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல. அவர் ஒரு மாஸ் ஹீரோன்றதுனால அங்க அவருக்கு ஒரு 10-15 ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நார்த் சைட்ல இருக்க ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்சி அமைச்ச 3வது மாசமும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவங்க அந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, பசுவதை தடை சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாரு விஜய், ரீல்ஸ் ஹீரோ நகி ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரி பேசுற கண்டென்ட்லாம் ஃபேக்கா இருந்தாலும் கூட வியூஸ் எல்லாம் குறைஞ்சது பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரியான பீப்புள்ஸ் பார்த்திருக்காங்க. இதுக்குள்ள வெறும் ப்ரொமோஷன் மட்டும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் போதுதான் அஜெண்டாக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வீடியோ இத்தனை மாசத்துல நீங்க போடணும் அப்படின்ற டாஸ்க்கும் அதுக்காக மாசம் பல கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கான். இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பேஷ் நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார் இல்லையா, ரூட் நிறுவனத்தின் மூலியமா பார்த்தோம்னா ரசிகர் மன்றத்தை அப்படியே அரசியல் கட்டமைப்பா மாத்தி அதுல இருந்து ஓட்டா மாத்தின அண்ணன் ஜெகதீஷ் பழனிசாமி தான் இந்த வேலையை நார்த் சைட்லயும் இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நார்த் பாலிடிக்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா தாவேகாக்கு இருக்குன்றது மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. இப்படி ஒரு பக்கத்துல ரீல்ஸ் இருக்கு இல்லையா, ரீல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவில் பாஜக முன்னாள் மாநில தலைவரா இருந்த தேவன் அவரை வச்சு அங்க கட்சியை வலுப்படுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்திருக்காங்களா. 10ஆம் தேதி பார்த்தோம்னா நான் விஜய் இருக்கார் இல்லையா,
அவரை மீட் பண்றதோட மட்டும் இல்லாம இங்க மாநில தலைவர் பொறுப்பு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்ல, கேரளாலையும் அப்ப தாவேக்காவை வலுப்படுத்துறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்ற விஷயம் அரசியல் களத்துல பேசப்பட்டிருக்கு. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல வச்சு தென் மாநிலம் இருக்கு இல்லையா, தென்னிந்தியால இருந்து ஒரு பிரதமர் உருவாகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. இத காங்கிரஸ் பெரிய அளவுல ரசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சட்டமன்றத்துல உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்த மாதிரியே அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க காங்கிரஸ்க்கு ஆதரவு தரணும். அப்பதானே அது கரெக்டா இருக்கும். காங்கிரஸ்க்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலியமா பார்த்தோம்னா நீங்க ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி எம்பிக்களை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரு. அப்பதானே நாங்க மத்தியிலையும் நீங்க மாநிலத்திலேயே ஆள்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தாவேக்கா இருக்காங்க இல்லையா, டிவிக்கு தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறதுக்காகலாம் நாங்க இங்க வரல. எங்க அண்ணனை எப்படி முதலமைச்சர் ஆக்கணுமோ அதே மாதிரி பிரதமர் ஆக்கி அழகு பார்த்தணுன்றதுதான்ப்பா எங்க ஆசை அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காங்க. இதை காங்கிரஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. என்னப்பா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு பிரதமர்லாம் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பல நேரங்கள்ல இந்த மாதிரியான பிரதமர்களும் உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயே குறிப்பா 96ல பார்த்தோம் அப்படின்னா ஜனதா தளத்துல வெறும் ஒரு 40ல இருந்து 50 எம்பிக்குள்ள வச்சிருந்த தேவகவுடா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாயாஜால கூட்டணி அமைஞ்சு பிரதமராகவும் மாறி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 40 சீட்டு, இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, ஆந்திராக்குள்ள எங்கேயாவது முட்டி மோதி ஒரு 20 சீட்டு ஜெயிச்சா கூட அண்ணன் பவர் ஆயிடுவாரு. பவர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மாயாஜால கூட்டணி மறுபடியும் திரும்பும். எப்படி எம்ஜிஆர் மாதிரியே நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அமைச்சிருப்போமோ அதே மாதிரி 96 மாதிரியே பிரதம வேட்பாளர் அப்படின்ற ஒரு கொள்கையையும் மக்கள் முன்னாடி வச்சு அண்ணனை பிரதமர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஐடியால இருக்காங்களாம் தாவேக்கா வட்டார புள்ளிகள். இதற்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகத்தை ஆல் இந்தியா வெற்றி கழகம், அதாவது அனைத்து இந்திய வெற்றி கழகம்னு சொல்லி மாத்தினா என்ன அப்படின்ற பேச்சும் அடிபடுதுன்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த பாயிண்ட் டெல்லி தான் அப்படின்ற பேச்சும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. சோ அவங்களுடைய இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.